2020 கம்பேர் பண்ணால் இப்போ 2024 UX டிசைனர்ஸோட டிமாண்ட் வந்து 145% வந்து அதிகமாக இருக்குங்க. எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை விட 3-4 டைம்ஸ் வந்து டிசைனர்ஸும் அதிகமாக இருக்காங்க. பட் அந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு உள்ளே வரவங்க எல்லாருமே பிளேஸ் ஆகுறதில்ல. ஏன்? அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோ தான் அவங்க வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரொம்பவே ஜென்ரலாக காமனாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரெக்ரூட்டர் வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 10 பேரில் ஒரு 9 பேரோட போர்ட்ஃபோலியோ ஜென்ரலாக அப்படியே ஒரு மாதிரி காமனாக இருக்குது. பட் ரிமைனிங் இருக்க அந்த ஒரு பர்சனோட போர்ட்ஃபோலியோ மட்டும் யூனிக்காக இருந்தால் யார் ஹையர் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் யாரை கன்சிடர் பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் அந்த 9 பேர் மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ஆள் மாதிரி யூனிக்காக போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூல் கெட் பிளேஸ்ட். அது எப்படி ப்ரோ யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரே வீடியோவில் 12 யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அது போக நீங்களே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வேவும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? அது என்னென்ன ப்ராஜெக்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கம்ப்ளீட் 90 டேஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். அது என்னெல்லாம் இருக்க போகுது, எந்த மாதிரி கோர்ஸ் மூவ் ஆகும், எந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு எவ்வளோ பேர் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கம்பெனிலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு கூகுள் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபில் பண்ணி பாருங்கள். எந்த அளவு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் லெட்ஸ் கோ டுகெதர். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ராஜெக்ட் நம்பர் 1 NFT. அது என்ன ப்ரோ NFT அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரிப்டோ பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது Web3 பிளாட்ஃபார்ம், கிரிப்டோ பேஸ், அந்த மாதிரி Web3 டொமைனுக்கு ஏற்ற மாதிரி இது பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து யூனிக்காக ஒரு திங் இருக்குது, அது என்ன வேணா இருக்கட்டுமே. லெட்ஸ் சே வந்து ஏன்னு ஒரு லெட்டர் வந்து உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து அப்படியே அங்கே போயிட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இது பண்ணி அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் சர்டைன் அமௌண்ட், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $100 $200 கொடுக்குறீங்க. அது கொடுத்துறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு யாருக்காவது பிடிச்சது அப்படின்னா அது வாங்க வரும் கிரிப்டோ பேஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போகும். இது வந்து கம்ப்ளீட்லி Web3 பிளாட்ஃபார்ம், பிளாக் செயின், Web3 அந்த கேட்டகரியில் வாங்கும். இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த சைடே போக மாட்டாங்க. இப்படி ஒரு Web3 ஒரு ஃபீல்டு இருக்குது, பிளாக் செயின் ஒரு ஃபீல்டு இருக்குது, இதுக்குள்ளே வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. எல்லாரும் ஜஸ்ட் காமனாக என்னென்ன இருக்கோ அது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அதை தாண்டி Web3 பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய ChatGPT இருக்குது, இன்டர்நெட் போங்க, NFT என்னென்னு படிங்க, எல்லாமே லேர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீப்பாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டோ ஒரு வெப் அப்ளிகேஷனோ அந்த மாதிரி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். தென் ப்ராஜெக்ட் நம்பர் 2 லிக்விடிட்டி பூல். இது என்ன ப்ரோ ஒன்றுமே தெரியல, லிக்விடிட்டி பூல்னா என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுவுமே கிரிப்டோவில் தான் வரும். ஜஸ்ட் நான் கிரிப்டோ முடிச்சு அடுத்தது போயிடலாம். இதுவுமே கிரிப்டோ பேஸில் தான் வரும். கிரிப்டோவில் வந்து லிக்விடிட்டி பூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கே ஒர்க் ஆகுது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஏகப்பட்டது இருக்குது இல்லையா, ChatGPT அதுன்னு ஏகப்பட்டது இருக்குது இல்லையா, எல்லாமே பார்த்துட்டு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது, காம்படிட்டர் யாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த காயின் மார்க்கெட் கேப்பு அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும். அதில் போயிட்டு இருக்க எல்லா காம்படிட்டரும் அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு தென் அந்த அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது மற்றவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்லி நீங்கள் யூனிக்காக தெரியுவீங்க. தென் ப்ராஜெக்ட் நம்பர் 3 மென்டர்ஷிப். அதில் அப்புறம் மென்டர்ஷிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் சினரியோ சொல்கிறேனே. இப்போ நானே வந்து சும்மா செக் பண்ணும்போது எப்படி வந்து மென்டர்ஷிப் கண்டக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வந்தேன். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் செக் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவ்வளோவா இல்லை. நானும் ஃபுல்லாக ரிசர்ச் போடுறேன், காம்படிட்டர் யாருன்னு பார்க்குறேன், அப்படின்றதே இல்லை. இருக்காங்க, பட் அப்படி இருந்தாலும் அவங்களோட யூஐலாம் வந்து ரொம்ப டவுனாக, ரொம்ப பேடாக, ஒரு ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாகவே இல்லை. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம் தானே. எனக்கு வந்து இப்போ நான் ஒரு இது கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மென்டர்ஷிப்பில் வந்து நான் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும், 1-to-1 பேசணும், அது வந்து டாஸ்க் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்கன்னு யோசிங்க. ஸோ யோசிச்சுட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், எப்படி வந்து மென்டாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி வந்து கற்றுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ எது மேக் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் பண்ண போகிற ரிசர்ச் வந்து ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ப்ராஜெக்ட் நம்பர் 4 ட்ரோன் வெப்சைட். இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு ட்ரோன் கம்பெனி ரன் பண்ணுறேன். லைக் இப்போ ஃபாரின்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த ட்ரோன் யூஸ் பண்ணி தான் ஃபுட்டை டெலிவரி பண்ணுற மாதிரி, திங்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுக்கு வேஸ்ட் பண்ணி நான் ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்போம். அந்த கம்பெனிக்கு எனக்கு வந்து வெப்சைட் தேவைப்படுது. அந்த வெப்சைட் வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது யூஸ்வலாக இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக இங்கே இந்த ட்ரோனு, இந்த இடத்துல இந்த ஃபுட்டு அதெல்லாம் இல்லாமல் அது வந்து ப்ராப்பராக யூனிக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் நான் கொடுத்துட்டேன்.
எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி அட்ராக்டிவாக பண்ணலாம், எப்படி வந்து ட்ரோனை வந்து ப்ராப்பராக காட்டுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாண்ட்லேருந்து கலர்லேருந்து என்னெல்லாம் சூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டு அதை வந்து எவ்வளோ யூனிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ யூனிக்காக பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட ஏகப்பட்டது நெட்லேயே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிடச்சிருக்க இன்புட்டை வச்சு நீங்கள் உங்களோட அசம்ஷனை கொடுத்து உங்களோட அவுட்புட் வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக யூனிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ப்ராடக்ட் நம்பர் 5, மெடிக்கல் பில்லிங் சிஆர்எம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் சிஆர்எம் டேஷ்போர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கல்ஸில் வந்து எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்படியே ஜஸ்ட் அந்த மெடிக்கல் பில் போடுவாங்க இல்லையா, அந்த இதை பாருங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபுல்லாக அதாவது இன்புட் ஃபீல்டு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து பேஷண்ட் நேம் ஆட் பண்ணுறது, அவங்க என்ன மெடிசன் இருக்குது, என்ன டிசீஸ் இருக்குது எல்லாமே பார்த்து ஆட் பண்ணுறது. அது வந்து எப்படி விஷுவலாக அப்பீலிங்காக கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுத்தா வந்து ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒருத்தவங்க வந்து போனாங்க அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்க மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து எப்படி வந்து ஈஸியாக காம்ப்ளெக்ஸாக புரியாமல் ஈஸியாக சிம்பிளாக புரியுற மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யூஐ பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்க்ரீனோ 3 ஸ்க்ரீனோ எவ்வளோ ஸ்க்ரீன் தோணுதோ அவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணுங்கள். அது வந்து ப்ராப்பர் ஒரு ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் தர போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நம்பர் 6, பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ. இந்த ஒரு ஐடியா வந்து நம்ம லக்ஷ்மணன் ப்ரோ வந்து ஏதோ பாட்காஸ்ட் சொல்லும்போது அப்போ சொல்லியிருந்தாரு. ஜஸ்ட் நான் அதை எங்கேயும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து வீட்லேயே உட்காந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட் வேணும், கேமரா வேணும், மைக் வேணும், ஒரு ப்ராப்பர் லைட்டிங்கோட பக்காவான செட்டப் வேணும் இல்லையா. அப்படி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் போயிட்டு 1 ஹாரோ 2 ஹாரோ ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு மற்றது பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பப்ளிகேஷன் எதுவுமே மேக்ஸிமம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஸ்டுடியோ கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்ககிட்ட பேசி அப்படி போகிற மாதிரி தான் இருக்கு இல்லையா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்னோட ப்ராப்ளம் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு வந்து பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு போகணும் அப்படின்னா நான் அந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே டிசைட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி வந்து என்ன மைக் வேணும், என்ன பேக்ரவுண்ட் வேணும், எந்த மாதிரி சேர் வேணும், எதெல்லாம் வேணாம், எந்த மாதிரி லைட் செட்டிங் வேணும், என்ன கலரில் வேணும், எந்த மாதிரி கேமரா வேணும், எந்த ஆங்கிளில் வச்சுருக்கணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா அங்கே போனதும் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு 1 ஹவர் பேக்கேஜ்னால் அந்த 1 ஹவர் பேக்கேஜில் டக்குன்னு முடிச்சுட்டு வர முடியும் இல்லையா. இது வந்து என்னோடய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபியூச்சர் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து இது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ணுங்கள். எய்தர் இட் கேன் பி லைக் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். அது வந்து ப்ராப்பராக யூஸருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு பக்காவாக ரெடி பண்ண பாருங்கள். ஸோ இதுவுமே கைண்ட் ஆஃப் யூனிக்காக தான் இருக்கும். தென் ப்ராஜெக்ட் நம்பர் 7, கியாஸ். அது என்ன ப்ரோ கியாஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு கவுண்டரில் போயிட்டு இந்த மெனுலாம் பார்த்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லைனில் நின்று அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசி அதுக்கப்புறம் காசை கொடுத்து அந்த பில்லை வாங்கி அதுக்கப்புறம் போய் ஃபுட்டை வாங்குறதுக்கு ஜஸ்ட் இந்த கியாஸ்னு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் நேராக போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்படி வந்து ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்க அந்த மாதிரி அந்த ஹோட்டல் என்ன ஃபுட் இருக்கோ அதை அப்படியே எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் போயிட்டு ஃபுல்லாக லைக் மீல்ஸோ ஐஸ்கிரீம்ஸோ என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே ப்ராப்பராக ஸ்க்ரோல் பண்ணி சூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் எங்கேயும் போகாமல் அங்கேயும் மெனுவும் சூஸ் பண்ணிக்கலாம், பேவும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பில்லும் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடலாம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ இருக்குது. பட் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ எங்கே போனாலும் ப்ராப்பராகவே இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்துச்சா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. யூடியூப்பில் போங்க, இல்லை ஆன்லைனில் போங்க, அவங்க வெப்சைட் போய் பாருங்கள். எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களோட சொல்யூஷனை வந்து ப்ராப்பராக கொடுங்க. ஸோ இது பண்ணாலும் யூனிக்காக தான் இருக்கும். தென் ப்ராஜெக்ட் நம்பர் 8, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து சிவில் சர்வீஸுக்கு படிச்சிட்ருக்காருன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, யூபிஎஸ்சியோ சம்திங் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. இப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, மொபைல்லேயே வந்து நீங்கள் எல்லா மெட்டீரியலும் கிடச்சா நல்லாயிருக்கும், அதே மாதிரி எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு ப்ராக்ரஸ் காட்டினா நல்லாயிருக்கும், அந்த ப்ராக்ரஸ் படி நான் அப்படியே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அண்ட் அதுலேயே வந்து சின்ன சின்ன டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்கன்னு பாருங்கள். ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து டாஸ்க் ரிமைண்டரு ப்ளஸ் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறது, என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி வந்து ஈஸியாக அவங்க கிராப் பண்ணலாம், எப்படி ஈஸியாக படிக்க வைக்கலாம், ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். தென் ப்ராஜெக்ட் நம்பர் 9, மொபைல் வீடியோ எடிட்டர். இது என்ன ப்ரோ யூனிக்னு சொல்கிற, நிறைய வீடியோ எடிட்டர் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குதான். பட் மோஸ்ட்லி வந்து டிசைன் வைஸில் இது யாரும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா இதில் வந்து சின்ன ஐக்கானுக்கும் நிறையா ஃபீச்சர் நிறையா வேலை இருக்கும் இல்லையா. நிறைய மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு VN எடிட்டர்னு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் எடுத்து வச்சுப்போம். அதில் வந்து நீங்கள் எப்படி வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு சின்ன ஐக்கான் கிளிக் பண்ணால் கூட அந்த ஐக்கானில் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும்.
அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர்லேயும் ஒவ்வொரு ஃபியூச்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐகான்ஸும் ஏகப்பட்டது சேர்ந்து ஒரே பேஜில் வந்து பர்ஃபெக்டாக நல்லா அடாப்டாக கொடுக்குறது தான் இதில் இருக்க மேஜர் டாஸ்க்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கான அந்த யூனிக்னஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நிறைய ஃபியூச்சர் இருக்குது, அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது எக்ஸாக்டாக எதுவும் மாறாமல் எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுத்து கரெக்டாக வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கும். தென் ப்ராஜெக்ட் நம்பர் 10 UX ஃப்ளாஸ். இந்த யூஎக்ஸ் ஃப்ளாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட் போங்க, இல்லை ஏதோ அப்ளிகேஷன் போங்க, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்லை டன்ஸோவோ என்ன தோணுதோ, ஸோ அதில் என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ அந்த ஃப்ளாஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ்க்கான சொல்யூஷன், அதாவது நீங்கள் எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே மோர் தென் அதை வந்து ஒரு ப்ராப்பர் கேஸ் ஸ்டடி மாதிரி ரெடி பண்ணி போடுங்க. ஸோ அதில் வந்து ரெக்ரூட்டருக்கு என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் திங்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபைண்ட் பண்ணதுக்கு வந்து எப்படி உங்களோட சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அந்த சொல்யூஷன் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக அது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருக்க எல்லா அப்ளிகேஷனும் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அது என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ அதை அப்படியே டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் மென்ஷன் பண்ணி இது இந்த ஃப்ளாஸ் இருக்குது இது எப்படி மாற்றலாங்கிற மாதிரி போடுங்க. தென் ப்ராஜெக்ட் நம்பர் 11 ரீடிசைனிங். இப்போ தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்க அப்ளிகேஷனை ரீடிசைன் பண்ணுறதுக்காக வரீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க IRCTC இல்லை TNSTC ஏதாவது மொக்க வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து உங்கள் சைட்லேருந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி எந்த அளவு அமேசிங்காக மாற்ற முடியும், எந்த அளவு வந்து இம்பாக்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மேக் பண்ணுங்கள். அதை மேக் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டடி போட்டுட்டு இதனால தான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மாற்றிருக்கேன், இது எதுக்காக மாற்றிருக்கேன், அந்த மாற்றுறதுனால என்ன யூஸ் இருக்குது, என்னென்னு மென்ஷன் பண்ணணுமோ எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி பக்காவாக போடுங்க. இதுக்கு வந்து என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன அப்ளிகேஷன் சூஸ் பண்ணாலும் அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சூஸ் பண்ணி உங்கள் சைடில் உங்கள் ஸ்டைலில் என்னெல்லாம் பண்ணணுமோ ஃபுல்லாக மாற்றிட்டு அதை வந்து ஏன் பண்ணிங்கிறது வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு யூனிக் ப்ராஜெக்ட் ஐடியா தான், அவ்வளோதாங்க. இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நிறைய தேவைப்படுச்சு அப்படின்னா எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக பார்ட் 2 வீடியோ கூட போடலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.